அப்படியே பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான நீட்ஸ், ஒரு விருப்பம், இது சார்ந்து தான் நம்ம லைஃபே வந்து ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இது எல்லாமே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய லோடு. நம்மளோட மைண்ட் வந்து 3 விதமாக செயல்படுதுங்க. ஓரளவு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த சூப்பர் கான்ஷியஸ்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாப்டர். ஸோ இங்கே வந்து உங்களோட கடந்த காலத்தில், உங்களோட பிறந்து வளர்ந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வளர்ந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, பார்த்தது, கேட்டது, தெரிஞ்சது எல்லாம் சேர்ந்து அதுதான் இன்னைக்கான உங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டைலை வந்து கட்டமைச்சு வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்குங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. என்னடா இது நம்ம லைஃப் மட்டும் இப்படிலாம் இருக்கு? அது வந்து ஆக்சுவலி உங்க தப்பு இல்லைங்க, உங்களுக்குள்ள லோடான விஷயங்கள், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்குள்ள வந்த விஷயங்கள் தான் இன்னைக்கான லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நீங்க இதை மாத்திக்கணும் அப்படின்னா நீங்க பண்ற உங்களோட முயற்சி மட்டும் பத்தாதுங்க. அதோட இந்த 2 விஷயம் நடக்கணுங்க. ஒன்று, இப்போ நீங்க முயற்சி பண்றீங்க, அந்த சப்கான்ஷியஸ்ல ஏற்கனவே பதிவான விஷயங்கள் தான் இன்னைக்கான வாழ்க்கையை உங்களுக்கு லீட் பண்ணிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, இல்லை ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறாங்க, இல்லை நல்ல வாய்ப்புகள் நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வாய்ப்பு வருது, பட் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லோடு என்ன பண்ணுது, அந்த நாலேஜையும் கேதர் பண்ணி பொல்யூட் பண்ணிடுது. ஏற்கனவே இருக்கிற அந்த முன் அனுபவம், உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு இல்லையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து புதுசாக நீங்கள் கிடைக்கக்கூடிய நாலேஜை வந்து எடுக்கும்போது என்ன ஆயிடுது, அது மேலே தானே அது போய் உட்காரும். அப்போ 2ம் கம்பைண்ட் ஆகும்போது இதோட ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பொல்யூட் ஆகிறீங்க, தப்பான டைரக்ஷன்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சிடுங்க. அப்போ 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, சப்கான்ஷியஸில் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த நம்ம பிரேக் அவுட் பண்ணணும், கிளியர் பண்ணணும். அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அதை முதல்ல பிரேக் அவுட் பண்ணணும். ஆஃப்டர் தட் இப்போ உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும், அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணணும், அது முதல்ல அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அந்த கிளாரிட்டியை கொண்டு போய் நீங்கள் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் நடந்தால் தான் லைஃப்பில் மாற்றம் வரும். இதைத்தான் நம்ம பிராணி ஹீலிங்ல பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த சக்ரா கிளென்சிங் பண்றோம் இல்லைங்களா, அப்ப என்ன நடக்கும்னா, உங்க பாஸ்ட்ல என்னெல்லாம் நீங்க வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க, சொத்து சேர்த்து வச்ச மாதிரி உங்களோட எமோஷன்ஸ் சேர்த்து வச்சிருப்பீங்களா, பேட் எமோஷன்ஸ், உங்களை பத்தின ஒரு செல்ஃப் இமேஜ் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க, அது எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அதுதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பிரேக் அவுட் பண்ற ப்ராசஸ் தான் நடக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து, இதுதான் நீங்க இங்க தான் நிக்கிறீங்க, இங்க தான் நீங்க போகணும், உங்களை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த கிளாரிட்டி எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து, ஒரு கிளாரிட்டி வந்து அதுக்கப்புறமா உண்மையிலே உங்களுக்கு என்ன வேணும் அந்த விஷயத்தை கொண்டு போய் அந்த சப்கான்ஷியஸ்ல ஃபிக்ஸ் பண்ற ப்ராசஸ் தாங்க இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாருக்குமே அப்ளிகபிள். உறவு சிக்கல் இருக்கா, இது உங்களுக்கு அப்ளை ஆகுங்க. இல்ல பணம் பண்றது எப்படின்னு தெரியலையா, உங்களுக்கு அப்ளை ஆகுங்க, இதை பண்ண முடியுங்க. பிசினஸ் நல்லா பண்ணணுமா, நீங்க கொடுத்தது வரலையா, உங்களோட ஹெல்த்ல பிரச்சனை இருக்கா, என்ன இருந்தாலும் அந்த பேட்டர்னை நம்ம எரேஸ் பண்ணிட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு புதுசா ஒரு பேட்டர்னை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றதுன்றது எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயங்க. ஸோ உங்களில் யாருக்காவது இன்னைக்கு லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், என்னோட பேட்டர்னை நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா